ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது? வெறும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இவ்வளோ தானே. இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இதுலேயும் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேக்ஸில் எல்லா டாபிக்ஸ்லையுமே இது டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ் 30 வரை அண்ட் க்யூப் நம்பர்ஸ் 20 வரை மெமரைஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, which of the following options is the closest approximate value which will come in place of the question mark in the following equation? அப்புறம் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 0.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரோட நெக்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கோங்க. 0.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா சேம் நம்பர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அந்த சம்முக்கு பென் பேப்பர் ரெண்டுமே தேவையே இல்லை. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். 15.95 - 4 இருக்குது. அப்போ 16 - 4 + 14 × 5 இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ 14 × 5 என்ன? 70. அந்த பக்கம் 70 இருக்குது. இங்கே 16 - 4 12. 12 + 70 82. ஆன்சர் பி. அவ்வளோதான். பென் பேப்பர் இல்லாமல் நம்ம ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்லேயே முடிச்சிட்டோம். நான் இருந்தாலும் செஞ்சு காமிக்கிறேன். 15.95 நான் 16 எழுதுகிறேன். அப்புறம் -4 + 13.99 14 எழுதிக்கலாம். × 5. போர்ன்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன், சப்ராக்ஷன்லாம் வரும். இப்போ இங்கே 70, இந்த 16 - 4 12. அட்லீஸ்ட் இங்கேயாவது நீங்கள் நிப்பாட்ட பாருங்கள். இதுக்கப்புறமாவது செய்கிற அந்த டைம் டூரேஷனை கட் ஷார்ட் பண்ண பாருங்கள். இங்கே 2ல் முடியுது. 12 + 70 82. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப்னு ரூட்குள்ளே 30 - 30 - 30 அப் டு இன்ஃபினிட்டி வரை கொடுத்துருக்காங்க. இந்த சம்மு செய்கிறதுக்கு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி இப்படிலாம் போட்டு நிறைய செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்லேயே இதை சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்கிறேன். 30ன்றது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் வரணும். அது என்ன நம்பரு? 6. 30ன்றது 6 × 5. இப்போ இங்கே மைனஸாக கொடுத்துருக்காங்களா? அப்போ 5 தான் ஆன்சரு. இதுவே இங்கே ப்ளஸ்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் 6. இங்கே மைனஸாக கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ. இதே மாதிரி வேறு நம்பர் எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ 42ன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த 30க்கு பதில் 42 - 42 42 42ன்னு கொடுத்துருக்காங்க. 42வையுமே நம்ம அடுத்தடுத்த நம்பர் வரும் பாருங்கள். 6 7s are 42ன்னு எழுதுவோம். இங்கே மைனஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன நம்பரு. ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு வைங்க, ஆன்சரு 7. அவ்வளோதான். கான்செப்டே இவ்வளோ தான். ஜஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் √1225 × √32 / x = 70. இந்த 1225க்கு ஒரு ஹோல் ரூட்டாக இருக்கிறது, அதுக்கு உள்ள 32 / xன்றது அதுக்குள்ளே ஒரு ரூட்டில் இருக்குது. = 70. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்படி இருந்ததுன்னா நம்ம ரூட்டை மேக்ஸிமம் தூக்கி விட்றதுக்கு பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரூட்டை தூக்கணும்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா இந்த ஹோல் ரூட் வெளியே போயிடும். 1225 × இந்த √32 / x நான் இப்படி எழுதிக்கிறேன். 32 / x = ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்ன்றதுனால 72 டைம்ஸ் வரப்போகுது. இப்படி இருக்கும். ஆப்ஷன்லாம் பாருங்கள், எல்லாமே ஹோல் நம்பராக தான் இருக்குது. எதுவும் பாயிண்டில் இல்லை. அப்ராக்சிமேஷனும் கொடுக்கல. கண்டிப்பாக இது 7ஆல் டிவைட் ஆகும். 1225 கேன்சல் பண்ணேன்னா 175ன்னு வருது. இங்கே 10. திரும்ப இதை 7ஆல் அடித்தேன்னா 25. இப்போ √32 / x = 100/25ன்னு வந்துடுது. 100/25ன்றது அப்படின்றது என்னது? 4. அப்போ √32 / x = 4னா இப்போ இன்னொரு தடவை நம்ம ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இதுக்கு ஹோல் ரூட்டு நம்ம போடுவோம், ஹோல் ஸ்கொயர் போடுவோம், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ 32 / xன்னு வரும். அப்புறம் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம், = 16 வரும். அப்போ எக்ஸுன்றது எக்ஸ் இங்கே போயிடும், 16 இங்கே வந்துடும். 32 / 16 என்னது? 2. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த 32 / 16 நெக்ஸ்ட் ஸ்டெப்பு = எக்ஸ்ன்னு வரும். இதை கேன்சல் அவுட் பண்ணால் 2. ஸோ ஆப்ஷன் டி. இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப்ன்னு கொடுத்து சர்டைன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. = 3/9.
தென் த வேல்யூ ஆஃப் எம் இஸ், ஆப்ஷன்லாம் எல்லாம் ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம லெஃப்டில் உள்ள நம்பரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த்ரீ பவரில் எழுதலாம். அப்படி எழுதுவோம். இப்போ 9 பவர் எம்மை நம்ம எப்படி எழுதலாம்னா 3 பவர் 2m அப்படின்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா 3 ஸ்கொயர் தான் 9. ஸோ நான் 3 ஸ்கொயரு அந்த எம் அப்படி எழுதியிருக்கேன். இன்ட்டு ஆல்ரெடி 3 பவர் 5ல் தான் 3ல் தான் இருக்குது. இந்த 27ன்றது 3 க்யூபு, 3 க்யூப் த ஹோல் பவர் 3, அதாவது ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம்என் ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம் பவரில் உள்ளதை. அப்படிங்கும்போது 3 பவர் 3 இன்ட்டு 3னா 9 டிவைடட் பை இங்கே ஆல்ரெடி 3 தான் இருக்குது. இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3ல் எழுதணும்னா 3 பவர் 4, 3 3 சார் 9, 9 3 சார் 27 இன்ட்டு 3 81 வரப்போகுது. 3 பவர் 4 த ஹோல் பவர் 4 அப்படின்னா 3 பவர் 16 ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்கிறது 3 பவர் 9. இப்போ பாருங்கள், இங்கேயும் 3 பவர் 9, இங்கேயும் 3 பவர் 9, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இப்போது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா என்னது, ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு. அதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். 3 பவர் 2m ப்ளஸ் 5 சீக்குவல் டு 3 பவர் இந்த நம்பர் எல்லாமே இங்கிட்டு போகிறப்ப ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும். இது 3 பவர் 1ல் இருக்குது, வெறும் 3னால 3 பவர் 1 தான். இதுவும் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எனில் இருக்குது, இதுவும் அடிஷனலாக தான் வரப்போகுது. 3 பவர் 17. அப்போ 2m ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 17. பேஸ் ஈக்குவலாக இருக்குது. பவரில் பாருங்கள், பவர் அப்போ எடுத்து எழுதிக்கலாம். 2 பவர் 2m ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 17. இப்போ 2mன்றது 12ன்னு வரப்போகுது. m ஈக்குவல் டு 6. ஆப்ஷன் ஏ. இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஐடென்டிட்டி, ஒரு 3 ஐடென்டிட்டி இருக்குது. ஏ பவர் எம் த ஹோல் பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் இன்ட்டு என், அப்புறம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என். நெக்ஸ்ட்டு ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் அப்படி இருந்ததுன்னா ஏ பவர் எம் மைனஸ் என். இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த சம்மை ஈஸியாக முடிச்சிடலாம். ரைட் சைடு பாருங்கள், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே ஹோல் நம்பரான்னு செக் பண்ணுங்கள். அதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேம் பவரில் கொண்டு வர பாருங்கள். ஈஸியாக கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தாலே ஆன்சர் வந்துடும். இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சர்டைன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. பவர் 0 ப்ளஸ் 8. இந்த சம் செய்கிறதுக்கு 2 செகண்ட்ஸ் போதும். பென்னும் பேப்பர் ரெண்டுமே தேவையும் இல்லை இதுக்கு. எனிதிங் டு த பவர் 0 என்னது வேல்யூ 1, 1 ப்ளஸ் 8 9, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இது போன குரூப் டியில் 2022ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், யூஸிங் போர்ட் மாஸ் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு சர்டைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு உடனே 65 ஸ்கொயரா 55 ஸ்கொயரா உடனே ஸ்கொயர் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. இது எப்படி ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, இது அப்ளை பண்ணாலே போதும். இப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை பாருங்கள். 7/9 இன்ட்டு 21 டிவைடட் பை 5 இன்ட்டு இந்த 25 எப்படி எழுதுன்னு பாருங்கள். 5 ஸ்கொயர் இன்ட்டு இது எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. 65 ப்ளஸ் 55 என்னது, அப்போ நடுவில் 60 இருக்குது. 60 இன்ட்டு 2 120. ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி பண்ணிட்டேன். 65 55 கூட்டினா 120, ஏ மைனஸ் பிக்கு 10. அவ்வளோதான். இப்போ அந்த 5 நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ ஒரு 5 இருக்கும். இப்போ அந்த 9 கேன்சல் பண்ணுறப்ப 43 7. இப்போ 7 ஸ்கொயர் இன்ட்டு 5 4 சார் 20 வரப்போகுது. 3 0. இப்போ அந்த 7 ஸ்கொயர் பாருங்கள் 9ல் தான் முடிய போகுது, ஏன்னா 49 இன்ட்டு 2. 9 2 எதில் முடியும், 9 2 மல்டிப்ளை பண்ண எதில் முடியும் 8. அப்போது ஒரே ஒரு இதில் தான் பாருங்கள் யூனிட் டிஜிட்லாம் அந்த 0லாம் முடிகிறது பாருங்களேன். 3 0 கண்டிப்பாக வரப்போகுது. எல்லா ஆப்ஷன்லேயும் 3 0 இருக்குது. 7 ஸ்கொயர் நம்ம 49 பண்ணுவோம். 49 × 98ல் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த ஸ்டெப்போடையே நீங்கள் முடிச்சிடலாம். அப்போ தான் நம்ம டைமை கட் ஷார்ட் பண்ணவே முடியும். 9 × 2 கண்டிப்பாக 8ல் தான் முடியும். ஆப்ஷன் 1 தான் இருக்குது அப்படின்னு சிஏ டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது போன NTPCயில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
த வேல்யூ ஆஃப் அப்படின்னு செட் ஐ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. 15 × 14, 15 ஸ்கொயர் என்ன 225, 225ல் ஒரு 15 கழிச்சோம்னா 210, 210 மைனஸ் 30 அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் ப்ராக்கெட்டில் இருக்கிறது 3 ஸ்கொயர்னா 9, 9 + 17னா 26. அவ்வளோதான், அந்த ஒரு ஸ்டெப் செஞ்சாலே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 210 மைனஸ் 30 + 26 என்ன -4. 210ல் 4 போச்சுன்னா 206. ஆப்ஷன் டி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், சால்வ் இட் அப்படின்னு செட் ஐ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பென் பேப்பர் எல்லாமே எப்படி செய்யலான்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பார்க்கணும். உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்க ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 1 - 36/6 இருக்கா பாருங்கள். அதுலேயும் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும், டிவிஷன் தான், போர்ட் மாஸ்டர் ரூல் படி. ப்ராக்கெட்டுக்குள்ளே டிவிஷன் நான் பண்ணுறேன். 1 - 36/6க்கு 6, ஏன்னா 6 6 ஆர் 36னால 1 - 6 × 8ன்னு இருக்கும். 1 - அப்போ 48, 6 8 ஆர் 48. 1 - 48 என்ன -47. இப்போ 45 -47, 45 + 47, 45 + 47 என்ன 92. அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது, 79, 37 -92. இதை வச்சு ஆப்ஷன்லாம் பாருங்களேன், யூனிட் டிஜிட் எல்லாமே வேரி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனையே இல்லை. 9 அடுத்து 7ன்னு சொன்னேன், 16 அப்போ 6ல் தான் வருது. 6 அப்புறம் -92ன்னு சொல்லியிருந்தேன், 6 - 2. அப்போ கண்டிப்பாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 4ல் முடியுது, ஆப்ஷன் பி. அவ்வளோதான். இப்படியே கொஞ்சம் பென் பேப்பர் எல்லாமே ஸ்டெப்ஸை கட்டைன் பண்ணி செஞ்சோம்னா செஞ்சிடலாம். இதெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். 79 + 37 - 45 - 1 அந்த 36/6க்கு நான் 6 போட்டுறேன், × 8. அப்புறம் இந்த ப்ராக்கெட்டு இந்த ப்ராக்கெட் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு 79 + 37 - 45 - 1 - 48. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 79 + 37 - 45 -47. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 79 + 37 - 45 -ன்னு இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். 45 + 47 92. அப்போது 79 + 37 - 92. இதை பண்ணோம்னா இதில் இந்த ஸ்டெப்லேயாவது பாருங்களேன், 9 7, அப்போது 6ல் தான் இந்த அடிஷன் பண்ணுறது முடிய போகுது. அப்புறம் -2, இப்போது -2. கண்டிப்பாக 4ல் தான் ஆப்ஷன் எண்ட் ஆக போகுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் பி. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் 24 தான் வரும். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வில் பி த வேல்யூ ஆஃப்டர் சிம்பிளிஃபைங் திஸ் கண்டினியூட் ஃப்ராக்ஷன்? இந்த கண்டினியூட் ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே டினாமினேட்டரில் கீழே வந்துருங்க, 1 + 1/4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும், 5/4ன்னு வரும். 5/4, ஆனால் மேலே ஒரு 1ன்னு இருக்குது. அப்போ இது எப்படி ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும். 3 + 4/5, அதுதான் இந்த ஹோல் டேர்ம். அடுத்து இப்போ 3 + 4/5னா 3 5 ஆர் 15, 15 + 4னா 19/5. இங்கேயும் பாருங்கள் பவர், இங்கேயும் அப்படின்னா நம்ம நியூமரேட்டரில் 1ன்னு இருக்குது. அப்போ இதுவும் இன்வெர்ஸ் ஆகும். இப்போ 2 + 5/19 அப்படி ஆகும். ஆல்ரெடி இன்னொரு மேலே வேறு 1 இருக்குது. இது பண்ணோம்னா 38 + 5 43/19 வரும். ஆல்ரெடி மேலே வேறு ஒரு 1 இருக்குதா, அப்போது இதுக்கு ரெசிப்ரோக்கல் தான் ஆன்சரு, 19/43. ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் சர்டன் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ராக்கெட்குள்ளே பாருங்களேன், எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஆப்ஷன் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ப்ராக்கெட்குள்ளே எல்லாமே ப்ளஸில் இருந்தால் நம்ம எதை முன்னாடி பண்ணிவிட்டு எதை பின்னாடி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், 11 + 5 + 6ன்னு கடைசியில் இருக்குது. 5 + 6 11, 11 + 11 22. அப்படி பண்ணாலும் 22 தான். 11 + 5 16 + 6 20, அப்படி பண்ணாலும் 22 தான், பிரச்சனையே இல்லை. அப்போ டோட்டலாக எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம், அந்த 3/5 மட்டும் விட்டுட்டு பண்ணோம்னா 3/5 இன்ட்டு மொத்தமாக கூட்டும்போது 28ன்னு வருது. 3/5 × 28, 3/5 × 28ன்னு வருது. ஆப்ஷன்லாம் பாருங்கள்,
2/5 அப்போது 10 பாயிண்ட் சம்திங்கு, இது 12 பாயிண்ட் சம்திங், இது 11 பாயிண்ட் சம்திங்னு இருக்குது, இது 16 பாயிண்ட் சம்திங்னு இருக்குது. இதை நான் சிம்பிளாக 5 டேபிளில் சும்மா கேன்சல் பண்ணுறேன். 5 5s are 25 வரப்போகுது, அப்புறம் பாயிண்ட் சம்திங்னு வரப்போகுது. அப்போது 3 5s are 15, 15 ப்ளஸ் அப்படின்னு தான் ஆன்சர் வரப்போகுது. 15க்கு மேலே தான் ஆப்ஷன் இருக்க போகுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 15க்கு மேலே இருக்குது, 16 4/5. இதான் ஆன்சரு. இதை கரெக்டாக பண்ணோம்னா 3/5 × 28. இப்போ இதை 28 × 3ன்றது 8 3s are 24, 2 3s are 6, 84, 84/5. அப்போது 16 5s are 80. அதை வச்சாவது இந்த ஆப்ஷன் போட்டுடலாம். இதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 16 பாயிண்ட் சம்திங்கில் தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான், அதை நீங்கள் எத்தனை ஸ்டெப் எழுதி செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. ஷார்ட் டியூரேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம், நம்பரை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஆப்ஷன் எப்படி நம்ம கொண்டு வரதுக்கு வழிகள் பண்ணலான்னு மட்டும் பாருங்கள். இது போன NTPCயில் 2021 ஸ்டேஜ் 1 கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.